ரிபாரோ சின்ன வயசுல பள்ளி படிப்பு முடிக்காத சாதாரண வீட்டு பையனாக தான் இருந்திருக்காரு. சின்ன சின்ன கிரிமினல் வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்பவே சூப்பரா பிளான் போட்டதுனால அவரோட கேங்ல அவரை தலைவரா ஏத்துட்டு இருந்திருக்காங்க. ரிபாரோ தலைவனுக்குரிய வேலையை கச்சிதமா முடிச்சிருக்காரு. ஆனா குற்ற செயலுக்காக ஒன்னா சேர்ந்த இந்த டீம் ஒரு நல்ல காரியத்துக்காக ஒன்னா சேர்ந்திருந்தாங்கன்னா வரலாற்றுல நல்ல விதமா இடம் பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த டீம்ல இருந்த எல்லாருமே புத்திசாலித்தனமா இருந்திருக்காங்க. 160 மில்லியன் ரியால் பணத்தை கொள்ளையடிச்சாலும் அவர் கூட இருந்தவங்க அவரை வாழ விடலை. பணத்தை பங்கு வைக்கிறதுல பிரச்சனை வந்து அவரை கடத்திட்டு போய் கொலை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரோட மரணம் மர்மமாக தான் இருக்கு. கொள்ளையடிச்சதுல சில கோடிகள் மட்டும்தான் திரும்ப கிடைச்சிருக்கு. மீதி இருக்க பணம் எல்லாம் ஏதோ ஒரு இல்லீகல் பிஸ்னஸுக்கு போயிருக்கும்னு போலீஸ் சொல்றாங்க. சில மாதங்கள் கஷ்டப்பட்டு 13 அடி ஆழத்துல 76 மீட்டர் சுரங்கம் தோண்டி அந்த பணத்தை கொள்ளையடிச்சாலும் அவங்களால வாழ முடியல. எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை விதைப்போம். லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. இந்த கதையோட முழு வீடியோ பார்க்கணுமா? சேனல் நேமுக்கு கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் செய்யுங்க.